வணக்கம் வணக்கம் மக்களே. வித்தியாசமா பண்றான். சரி நண்பர்களே, சந்தோஷ் நீ வந்து எங்க 2 பேரும் பார்த்து கேவலமா ஒரு சிரிப்பு கேவலமா ஏன் இல்ல நாங்களே சிரிக்கணும். ஏன் அப்படின்னா இல்ல போதும் ஒரு 2 செகண்ட் சிரிக்கலாம், உட்காந்து 2 நிமிஷத்துக்கு சிரிக்கக்கூடாது. இது ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சிரிக்கிறதுக்கு நாங்களே எங்களை பத்தி அப்படின்னா சிஎஸ்கேவும் எம்ஐயும் பிளே ஆஃப்ஸ் வரும்னு சொல்லி ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுத்துருந்தாங்க. அது நினைச்சு அது சிஎஸ்கே எம்ஐ மட்டும் கிடையாது, சிஎஸ்கே எம்ஐ எஸ்ஆர் 3 இப்ப பாட்டம் டேபிள்ல போட்டி போட்டுட்டு இருக்காங்க. யாரு 10th மன்னிக்கவும், நாங்க டாப் 4 போடல, பாட்டம் 4 போட்டோம். ஆமா, அதுல ஒண்ணே டிசி ஆர்சிபி ஆர்ஆர் சொன்னோம். அது மட்டும் மேல 3 அப்படி வந்துட்டு இருக்குது. மீதி 3 அடிபடத்துல கிடக்குதுங்க. அது ஒண்ணு. அது எனக்கு என்ன, அதை விட ஒண்ணு என்னன்னா, நேத்துல இருந்து இன்னைக்கு காலையில இருந்து அவனுங்க பண்ண அழிச்சாட்டியம் அந்த சிஎஸ்கே மஞ்சமாக்கான்ஸ். எப்படின்னா தோனி வந்துட்டா எல்லாமே மாறிடும். ராகுல் திரிபாட்டி 100 அடிச்சிருவாரு. ஸ்பின்னர்ஸ் ஃபார்முக்கு வந்துருவாங்க. ஸ்பின்னர்ஸ்லாம் நீங்க பாரு 12 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. 10 ஓவரே போலாம் இன்னைக்கு அவனுக்கு மொத்தமா சேர்த்து 10.1 ஓவர்ல மேட்சே முடிஞ்சிருச்சு. அப்படியே பேட்ஸ்மேனுக்கு எல்லாம் இன்டென்ட் வந்துரும். இன்னைக்கு பாரு எல்லாருமே ஒரு சீக்கா சேனல்ல பார்த்தா வச்சுங்க, இந்த இன்னைக்கு சிஎஸ்கே டீமே வேற மாதிரி இருக்க போகுது அப்படின்னாங்க. எனக்கு தெரியுமா இன்னைக்கு நாள்ல யார் ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்கன்னு சொல்லு. ருத்ராஜ் கேட்குவார். ஏன்டா என் கேப்டன்சியை வந்து நல்லா இல்ல, நான் வந்து ஸ்பின்னர்ஸ் ஒழுங்கா யூஸ் பண்ணல, இன்டர்நெட் காமிக்கன்னு சொன்னீங்களா, இன்னைக்கு ரொம்ப நல்லா இன்டர்நெட் காமிச்சிக்கலாம் நீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்திருப்பாரு. என்ன எனக்கு அந்த பேச்சு தானே தாங்க முடியல. அதாவது இன்னும் 9 மேட்ச்ல 7 தான் ஜெயிக்கணும், கண்டிப்பா ஜெயிச்சு 2008 2013 என்னமோ அவனுங்க என்ன பண்ணாங்க, நம்ம கடைசி இத்தனை மாதிரி ஜெயிச்சு உள்ள போனானுங்க, அதெல்லாம் வந்து இன்னைக்கு ரீக்ரியேட் பண்ண போறாங்க இந்த வருஷம் அப்படின்ற மாதிரி பேசிட்டானுங்க. நல்ல ஒரு நீங்க வேற சீக்கா போஸ்ட் மேட்ச்ல இன்னும் முட்டு கொடுத்துட்டு இருக்காரு. 2 பாயிண்ட் தான் கம்மியா இருக்கும், இன்னும் அடிச்சா அப்படியே முன்னாடி வந்துடலான்னு. பிச் ரிப்போர்ட் நீ என்ன பிச் ரிப்போர்ட் கொடுக்குறப்ப யாரு கொடுக்குறாரு? பத்ரிநாத்தும் பாலாஜி வந்து பிச் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. இன்னைக்கு வந்து பிச்சு கொஞ்சம் வந்து ஹார்டா இருக்குது, பேட்ஸ்மேனுக்கு நல்லா இருக்கும் போல, ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து லைட்டா அசிஸ்டன்ஸ் இருக்கலாம், ஆனா வந்து கஷ்டம் தான், பாப்போம் தோனி ஏதாவது மேஜிக் பண்றாரான்னு. பிச் ரிப்போர்ட்டுக்கும் தோனிக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? பத்ரிநாத்தும் ராயுடும் தனியா ஏதோ தோனி கிட்ட போய் மேஜிக் பாத்துருக்காங்க. சரி, இன்னைக்கு மேட்ச் வந்து நீங்க பாத்துருக்கீங்க. எதனால இது வரைக்கும் சிஎஸ்கே நல்லா பண்ணல, இந்த மேட்ச்ல ஏன் நல்லா பண்ணல? என்னதானா பண்றது? ஒரு டீம் 19 சேஞ்ச் பண்ணியும் ஒருத்த கூட நல்லா என்ன பண்றது அந்த டீம்? இப்ப எப்படிதான் பேசுறாங்க? இல்ல அது கூட கிடையாது. இப்போ வந்து எப்படிதான் பேசுறாங்க, அதான் ருத்ராஜ் வெளியே போயிட்டார்ல, அவருக்கு பதிலா ரீப்ளேஸ்மெண்ட் யாரையாவது கூப்பிட்டு வந்து அவரும் இன்டென்ட் காமிச்சு அதுல நாங்க ஜெயிக்கலாம் அப்படி பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா இருக்கிற 20 பேரும் ஒண்ணும் பண்ணாம ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு ஒருத்தனை எடுத்து வந்து அவனெல்லாம் பண்ணி அப்படி போக ஆரம்பிச்சிட்டானுங்க அவனுங்க. இல்ல இதுக்கு மேல சேஞ்சஸ் நம்ம சொல்லிட்டு தான் இருக்கணும் கடைசி வரைக்கும். அவன் ஒழுங்கா ஆடுறான்றது இப்ப வரைக்கும் யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. ஸ்டார்டிங்ல இருந்தே அவனும் ஒழுங்கா ஆடல, அது வேற விஷயம். சரி, இப்போ புதுசா ராகுல் திரிபாத்திக்கு ஒழுங்கா இல்லைன்னு தான் நீங்க இறக்குனீங்க, வேணான்ட்டு வச்சீங்க. திருப்பி ருத்துராஜ் இல்லைன்ட்டு அவனே திருப்பி இறக்கணும் என்ன இருக்கும்? ஜாலியா இருக்குல்ல. இனி இவருக்கு பதில் இவர், இவருக்கு பதில் அவர், அவருக்கு பதில் திரும்ப இவரே இவர். ராகுல் திரிபாத்தி நல்லா தான் இன்டென்ட் காட்டுறாரு, ஆனா இன்டென்ட் மட்டும் தான் காட்டுறாரு. இன்டென்ட் காமிச்சாரு, என்ன இன்டென்ட் காமிச்சாரு? டான்ஸ். ஆமா, நல்லா டான்ஸ் தான் ஆடுறாரு அவரு. அதான் அந்த இன்டென்ட் மட்டும் தான் காட்டுறாரு, ஆனா அடிக்க மாட்டாரு, என்னன்னு தெரியல. சிஎஸ்கே பத்தி பேசுறதுக்கு நம்ம வந்து கேகேஆருக்கு வந்து கூலர்ஸ் கொடுத்துருவோம். ஏன் வந்து இன்னைக்கு சாண்டி இன்னைக்கு இருக்காரு, சம்பந்தமே இல்லாத இந்த ஒரு டாபிக் குள்ள இவரே இருக்காரு அப்படின்னா ஒரு கேகேஆர் ஃபேன்ன்றதால வல்க டைம் பண்ணி வலிச்சு நம்ம கூட்டு வந்துருக்காங்க. கேகேஆர் ஃபேனா இதுக்கு சம்பந்தமே கிடையாது, நானே சும்மா தான் இன்னைக்கு மேட்ச் பார்த்து ஜெயிச்சிட்டானுங்க. சரி, ஒரு கேகேஆர் ஃபேனா நீங்க வந்து ஆக்ஷன் டேபிள்ல ஸ்ரேயஸ் ஐயரை விட்டு ஒரு மழுமுட்டி கூத்தனம் பண்ணீங்க. பட் இருந்தாலும் பரவாயில்ல, ரஹானே யோசிச்சு பாருங்க, அப்படிப்பட்ட மழுமட்டி டீம்ட்ட இப்படி தோக்குறாங்கன்னா அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. டேய் நீங்க மம்பட்டிடா, இதுக்கப்புறம் நீங்க மழுமட்டி. சரி, கேகேஆர் ஃபேனா உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது சொல்லுங்க. இல்ல, எங்களுக்கு ஃபர்ஸ்ட் நாங்க அடிச்ச கப்பே சிஎஸ்கே அடிச்சு தான் எடுத்தோம். சோ அப்பல இருந்தே எனக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு, இவனுக்கு சிஎஸ்கே மும்பை. சார் எல்லாருமே அவன்ல அடிச்சு தானே ஃபேமஸ் ஆவறீங்க. எனக்கு எக்ஸ்ட்ரா கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. நான் நேத்தே உங்ககிட்ட சொன்னேன்ல, சிஎஸ்கேவா எங்க கிட்ட எல்லாம் ஈஸியா தோத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, அதே மாதிரிதான். ஆனா எனக்கு என்னன்னா இவ்ளோ ஈஸியா தோப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. அதுவும் சேப்பாக்ல தான் நீங்க மேட்ச் நடந்துச்சு. ஆமா, சேப்பாக்லயே வந்து இவ்வளவு மோசமா தோப்பாங்க. நான் என்ன நினைச்சேன், ஃபர்ஸ்ட் டாஸ் வின் பண்ணி ரஹானே வந்து
நாங்க வந்து ஃபீல்டிங் பண்றோம் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் என்ன நினைச்சேன், அவங்களுக்கு தான் வந்து சேசிங்கே வராதடா, நீங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு 180 190 கொடுத்தா நீங்க ஈஸியா ஜெயிச்சிடலாம்ல, ரஹானே தப்பு பண்றான் போல அப்படின்னு நினைச்சேன். ஆனா ரஹானே என்ன நினைச்சிருக்கான், இவனுக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங் வராதுன்றத நான் காமிக்கிறேன் பாருன்றத. அவனுக்கு என்ன சேசிங் வராது, அவனுக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங் வராது அவங்களுக்கு. இவனுங்களுக்கு டிஃபெண்டிங் சேசிங்லாம் கிடையாது, மொத்தமாவே 150 தான் அடிப்பாங்க. அது எல்லாருக்கும் இப்ப தெரிய வந்துருச்சு, அதை யூஸ் பண்றானுங்க. அது கூட நீங்க அடிக்கல தெரியல, போங்கடா எப்பயாவது அடிக்கிறீங்களா. அது என்ன நல்ல பாட்டா விக்கெட், நல்ல பேட்டிங் விக்கெட், கஷ்டப்பட்டு 200 அடிச்சானுங்க. அதெல்லாம் கேகேஆர் வந்து சொல்லுங்க, சும்மாதான் வாங்கிட்டோம். கேகேஆர் வந்து எனக்கு என்னன்னா, இப்ப போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன் வந்து வெங்கடேஷ் சார்ட்ட பேசிட்டு இருந்தாங்க. பத்ரிநாத்தும் பாலாஜி ரொம்ப சோகமா பேசிட்டு இருந்தாங்க. நல்லா விளையாண்டீங்க போலயே, ரொம்ப அப்படியே குரலே வரல. பத்ரிநாத் ஒரு 4 இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கான்வே ஒரு 4 அடிச்சான் பாரு, அப்போ ஒரு கத்துனா பாரு பத்ரிநாத், ஐயோ இன்டர்ட் காமிச்சிட்டாருங்க, ஏக்கா அவ்வளவுதாங்க வந்துருச்சுங்க, தோனி வந்ததுக்கு அப்புறம் இன்டர்ட் தெரிக்குதுங்க, அதோட அமைதியான கேட்கல. ஃபர்ஸ்ட் 4 அடிச்சத செதறிடுச்சு, மைக்கே செதறிடுச்சு. அந்த டோனுக்கும் இப்ப இருக்கிற டெம்போக்கும் இருக்கிற வித்தியாசம் இருக்கு பாத்தீங்க. என்ன ஆச்சு, நீங்க வந்து ஜெயிச்சிட்டீங்க, நல்ல ஒரு போலயே, என்ன சொல்றீங்க வெங்கடேஷ் ஐயர் தன்மையா பேசுறாராமா. இல்ல அப்ப என்ன வெங்கடேஷ் என்ன சொன்னா, நல்ல எல்லா ஒரு பேட்ஸ்மேனுக்கு நாங்க ஒரு பிளான் வச்சிருந்தோம். அது முக்கியமா சென்னைக்கு வர்றப்போ பிராவோ வந்து சொல்லிட்டே இருந்தாரு, சென்னைக்கு போறப்ப நம்ம இது பண்ணணும், இந்த விஷயங்கள்லாம் பண்ணணும், இந்த விஷயங்கள்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு பிராவோ தான் வந்து நிறைய இன்புட்ஸ் கொடுத்துட்டே இருந்தாரு. ஏன் வந்து மேட்ச் நடக்கிறப்பையும் உள்ளார வந்து ஃபீல்டு கிட்ட பவுண்டரி லைன்ல வந்து கேப்டன் கிட்டையும் சரி, என்கிட்டையும் சரி, மற்ற பவுலர்ஸ் கிட்டையும் சரி நிறைய பேசிக்கிட்டே இருந்தாரு. ஸோ அவர் தான் முக்கியமான காரணம் அப்படின்ற மாதிரி நல்ல ஒரு பிளானோட வந்தாங்க. அதே மாதிரி தான் போட்டாங்களுமே, நிறைய ஸ்பின்னர்ஸ் வச்சு ஆப்ரேட் பண்ணாங்க. மொயின் அலி அழகா உள்ளார கொண்டு வந்தாங்க, ஃபாஸ்ட் பவுலர்ஸும் நல்லா போட்டாங்க. ஸோ மொத்தமா லைக் பேட்டிங்ல ஒண்ணுமே பண்றதுக்கு இல்லை. லைக் வந்த சுனில் நாராயணும் அஜிங்கிய ரஹானும் மேட்சை முடிச்சுட்டாங்க. ஸோ இது இந்த பக்கம் பவுலிங்ல பார்த்தா அப்படின்னா ஃபீல்டிங்கும் நல்லா இருந்துச்சு, பவுலிங்கும் நல்லா இருந்துச்சு. எல்லாமே லைக் எப்படின்னா அந்த கமெண்ட்ரியில சொல்லிட்டே இருந்தாங்க, எந்த இடத்துலயுமே வந்து லைக் அவுட் சைட் ஆஃபோ இல்லை வைடோ அப்படியோ போடவே இல்லை, ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் போட்டுட்டே இருந்தாங்க. ஸ்டம்ப் லைனை விட்டு விலகவே இல்லை. அவங்க எடுத்த எந்த விக்கெட்டுமே பார்த்தா அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப சூப்பரான பால் அப்படியே அப்படி பட்டு அப்படி டேர்ன் ஆகி அப்படி எங்கேயோ போச்சு, அதுல பட்டு பீட் ஆனான்னு கிடையாது. எல்லாமே ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் தான் போட்டாங்க. இவங்க தான் அடிக்க தெரியாம அடிச்சிருச்சு, எல்லாம் போய் கேட்ச் விழுந்துச்சு, எல்லாமே போய். அதுவும் ஜடேஜாவோட விக்கெட், தீபக் கூடாவோட விக்கெட்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்ட் ஸ்பெஷல். தீபக் கூட விக்கெட்லாம் எனக்கு அப்படியே கண்ணில் ஊத்திக்கிற மாதிரி இருந்துச்சு. தேங்க்ஸ்ரா. வேண்டா வெறுப்புக்கு ஜடேஜாவோட ஷாட்லாம் பார்த்தா வேண்டா வெறுப்பு அடிச்ச மாதிரி அப்படி சும்மா அப்படி பண்றான். சுனில் நாராயண் 3 விக்கெட் எடுக்கல, இவனுங்கெல்லாம் 3 விக்கெட் கொடுத்துட்டாங்க. வருண் சக்கரவர்த்தி 2 விக்கெட் எடுக்கல, 2 விக்கெட் அவனுங்களா கொடுத்துட்டானுங்க. அர்ஷித் ராணாவும் 2 விக்கெட் எடுக்கல, அவனுங்களா கொடுத்துட்டானுங்க. பேட்டிங்லயும் தயங்கவே இல்லை தம்பி. இந்த 19 ஓவர் 18 ஓவர்லாம் கிடையாது, 10 ஓவர் தான், அதுக்குள்ளே நான் முடிக்கின்ற மாதிரி சுனில் வந்து டப்பு டீம்னு அடிச்சாரு. அஜிங்கிய ரஹானே அடிச்சு மேட்சை முடிச்சு விட்டாங்க. கேகேஆர் தான் எனக்கு தெரிஞ்சு பேச வேண்டியது அவ்வளவுதான். பேச வேண்டியது ஃபுல்லா சிஎஸ்கே பத்தி தான். கேகேஆர் கூடோஸ். இல்லை நீங்க சொன்னீங்கல்ல பிராவோ மேட்சுக்கு முன்னாடி எல்லாத்தையும் போய் பேசிட்டு இருந்தாருன்னு, இன்ஸ்டால ஒரு வீடியோ பார்த்தேன். பிராவோ பத்ரிநாத் டீம் போய் பேசிட்டு இருந்தாரு. பத்ரிநாத் ஏதாவது டிப்ஸ் கொடுன்னு கேட்டப்ப இந்த மேட்சுக்கு வராதான் ஒரே டிப்ஸ்னாரு. கரெக்டா நடந்துருச்சு அதே மாதிரி. ஐயோ ஆமா, சப்ஸ்டியூட் உள்ளார கொண்டு வந்து யாரு தீபக் கூட உள்ளார கூடாது, அவர் ரொம்ப நல்லா இம்பாக்ட் காமிச்சாரு. அவர் வந்ததுனால பத்ரிநாத் வரையும் உள்ளார வர முடியல. அட்லீஸ்ட் மேட்சுக்கு அந்த ஆளு வந்து ஒரு 2 ஓவர் போட்டு போயிருந்துருமா. ஸோ இப்போ சிஎஸ்கே இந்த மேட்சில் அண்ட் இது வரைக்கும் டோர்னமெண்ட்டில் பண்ண மழுமட்டி தனங்கள் என்ன அப்படின்றதான் இப்போ நம்ம வந்து பேச போறோம். ஏன் வந்து இவங்க வச்சிருக்க பிளேயர்ஸ் எல்லாம் பெரிய பிளேயர்ஸ் மாதிரி தான் தெரியுது, ஆனா எவனுமே ஃபார்ம்ல இல்ல. அதுதான் எனக்கு வைத்திருச்சலா இருக்கு. இன்னைக்கு கமெண்ட்ரியில ஒரு இது கொடுத்தாங்க, ஒரு ஸ்டார்ட் கொடுத்தாங்க. சிஎஸ்கேல தான் இருக்கிறதுலே வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல ஆடாத பிளேயர் எல்லாமே நேஷனல் டீம்ல இல்லாத பிளேயர்ஸ் எல்லாருமே. இதுக்கு முன்னாடி வந்தப்போ டேடி சாமி அப்படின்னு சொல்லி எல்லாம் கிண்டல் பண்ணாங்க. ஆனா அந்த டைம் இருந்த பிளேயர்ஸ் எல்லாமே நல்ல பிளேயர்ஸ். பிராவோ மாதிரி ஒரு பிளேயர், ஜடேஜா மாதிரி ஒரு பிளேயர், அந்த டைம்ல நல்ல ஃபார்ம்ல இருந்தாங்க, எல்லாம் ஹை ஃபார்ம்ல இருந்தாங்க. ஃபேஃப் டூப்ளஸ் மாதிரி ஒரு பிளேயர், நல்ல ஃபார்ம்ல இருந்த பிளேயர்ஸ். அவங்க இன்டர்நேஷனல் மேட்ச்ல இருக்காங்க இல்லன்றதை தாண்டி இப்போ வரைக்குமே அவங்க விளையாட சொன்னா நல்லா விளையாடுவாங்க அந்த மாதிரி பிளேயர்ஸ். ஆனா இப்போ இருக்கிறது வந்து எப்படின்னா அவங்களால வந்து இப்போ நல்லா விளையாடி அவங்களுக்கு இந்தியன் டீம் போய் போக முடியாது. அவங்களுக்கு என்ன ஃபியூச்சர் இருக்குன்னே தெரியல அவங்களுக்கு. ஸோ அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்காங்க. விஜய் சங்கர் அட்லீஸ்ட் வந்து டொமஸ்டிக்ல விளையாடி வந்திருக்காரு, அவர் மட்டும்தான் ஓரளவுக்கு இன்னைக்கு இன்டர்ட் காமிச்சாரு. மற்றபடி வேற யாருமே இன்டர்ட் வார்த்தை என்ன ஸ்பெல்லிங் என்னன்னு கேட்கற மாதிரி தான். அவருக்கு 2 கேட்ச் மிஸ் ஆயிடுச்சு, இல்லாட்டி அவர் கதையும் முடிஞ்சிருக்கும். நீங்க அதை விட மழுமட்டி ஒரு 50 ரன்னுக்குள்ளே அவுட் ஆகிருக்கலாம். அந்த கேட்சை எப்பயும் பிடிச்சிருந்தா சார் நாங்க எப்பயுமே மழுமட்டி தான், நீங்க தான் வந்து அடி வாங்கிட்டு போறீங்க, அது புரிஞ்சுக்கங்க. நான் என்ன சொல்றேன், சுனில் எனக்கு வந்து ஃபீல்டிங்ல இம்பாக்ட் பிளேயர் கொண்டு வாங்க, சப்ஸ்டிட் கொண்டு வாங்க. அதனால பவுலிங் மட்டும் போட விட்டுட்டு உள்ளார கொண்டு போயிருங்க. நீங்க சிஎஸ்கே அதான் இந்த டைமாவது அட்லீஸ்ட் உள்ளார வரப்போ ஏதாவது ஒரு யங் பிளேயர் உள்ளார கொண்டு வருவாங்க.
லைக் ஒரு பேட்டர்ல வந்து இப்போ அன்சுல் கம்போஜா வேற வழியே கிடையாது. அன்சுல் கம்போஜ் கொண்டு வந்துட்டு இவனுக்கு வந்து விருப்பப்பட்டலாம் இவனுக்கு கூட்டு வரல, வேற வழியே இல்ல, அந்த ஆளை தான் கூட்டு வந்தாகணும், அதனால கூட்டு வந்துட்டானுங்க. பேட்டிங்ல வந்து ஏதோ 2 புது பிளேயர் எல்லாம் சொல்றாங்க, அவங்களாம் இன்னும் உள்ளதான் இருக்காங்க, ஏன் அவரை கூட்டு வர மாட்டாங்க? அதுதான் எனக்கு தெரிஞ்சு இவங்க பண்ற இந்த டோர்னமெண்ட்ல பண்ற பெரிய மிஸ்டேக். எனக்கு இவங்க பண்ண பெரிய மிஸ்டேக் ஆக்ஷன்லேயே பெரிய மிஸ்டேக் தான். சரி, அதை பற்றி பேசலாமா? பட் அதை தாண்டி எனக்கு ராகுல் திரிபாத்திட்ட ஒரு விஷயம் தோணிக்கிட்டே இருக்கு, ஏன்னு தெரில. அவர் லைட்டாக இந்த சேவியர் மூடுக்கு போயிடுறாரோன்னு எனக்கு டவுட்டாக இருக்கு. நான் இந்த மேட்சை காப்பாற்றுறேன் பாரு, நான் சிங்கிள் ஹேண்டடாக காப்பாற்றுறேன்ற மாதிரி கொஞ்சம் ஹைப்பர் ஆகி அவரோட கேம் விட்டுறாரோன்னு கொஞ்சம் டவுட்டாக இருக்கு. என்ன ட்ரை பண்றாருன்னு கடைசி வரைக்கும் தெரியல. ஒன்னு இறங்கி சுத்தி அவுட் ஆகணும், சரி ஏதோ இன்டர்நெட் காமிக்கிறான்பா இறங்கி சுட்டான். இல்லையா சிங்கிள்ஸ் 2 ரொட்டேட் பண்ணிட்டே இரு, ஒரு 10 பால் 12 பாலுக்கு அப்புறம் உனக்கு ஏதாவது பால் மாட்டோம், அப்படியே மொமெண்டம் எடுத்துப்பான். அதுவும் பண்ணல, டாட் பால் மரத்தை நட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த மேட்சுக்கு மட்டுமே சிஎஸ்கேக்கு ஒரு கார்டு வைக்கலாம் போல. அமேசான் கார்டுகள், ஹைதராபாத்ல கார்டுகள்லாம் அழிச்சிருக்காங்க. ஆமா, இவ்வளவு மரத்தை எங்க போய் நட்டு வைப்பீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. உண்மையாவே மரத்தை நடுவாங்களா இல்ல என்ன பண்ண போறாங்க? அர்ஷித்ரானா மட்டும் போய் நாங்க ஒரு கப்புக்காக விளையாடுற ஆளுங்க. ஃபார்மரா ஆல்ரெடி இருக்கீங்க, நீங்க அங்கேயே போய் வேலை செய்யலாம். இங்க எதுக்கு வந்தீங்க? அதுக்குதான் நாங்க மரத்தை வாங்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் மரத்தை வாங்கி அடுத்த ஒரு வருஷத்துல நாங்க மரத்தை நட்டு வச்சு அதுக்கு தண்ணி ஊத்திட்டு உட்காந்து போனாங்க. எனக்கு என்னன்னா, திருப்பி ராகுல் திரிபாதி சரியில்லைன்ட்டு அவரை வெளியே கொண்டு போயிட்டு திருப்பி அவரே கொண்டு வந்து ஆடுறதுக்கு வேற யாருக்காவது புதுசா சான்ஸ் தரலாம். ஷேக் ரஷீதுன்னு ஒருத்தர் இருக்கிறான், ஆண்ட்ரே சித்தார்த் இருக்கான். பிளேயர்ஸ்க்கு பஞ்சம் இல்லாது 28 பேர் 32 பேர் இருக்காங்க. அந்த 32 பேர்ல ஒரு புது பேட்டருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாமே. திருப்பி அவர் வந்து ஸ்பார்க் இல்லைன்னு நினைக்கிறாரா என்னன்னு தெரியல. தோக்கணும் அப்படின்ட்டு போய் ஆடுற மாதிரி இருக்குது எனக்கு பார்க்கவே. நானுமே ஒரு நப்பாசை என்ன பண்ண, தோனி வந்துட்டு அட்லீஸ்ட் ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்கன்றத தாண்டி ஏதோ ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். அந்த டீமோட மைண்ட் செட்ல ஏதோ ஒரு குஷியா இருப்பாங்க. ஓகே சரி, நமக்கு பிடிச்ச கேப்டன் வந்துட்டாருப்பா, வின்னிங் கேப்டன் திரும்ப வந்துட்டாரு, மேபி அதுல ஒரு குஷியா இருப்பாங்க அப்படின்னு நினைச்சா எல்லாருமே செத்த மணிக்கே இருந்தாங்க. அந்த டக் அவுட்ல பார்த்தா அப்படின்னா ஜடேஜா இப்படி உட்காந்துருக்காரு, இன்னொரு பக்கம் வந்து பத்திரானா இப்படி உட்காந்துருக்கான், ருத்ராஜ் இப்படி உட்காந்துருக்கான். அந்த சந்தான ஜோக்ல 3 பேர் இருப்பாங்க தெரியுமா, இப்படி அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சைடுல சோகம் உட்காந்துருக்காங்க. யாருக்குமே அது வந்து சோகம் கிடையாது, ஒரு மாதிரி விரக்தியா ஒரு மாதிரி வெறுப்புல உட்காந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு அந்த 11 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்க டீம்ல, 11 பேருமே ரொம்ப க்ளூலெஸ்ஸா ஆடுற மாதிரி இருக்கு. எனக்கு அவங்களோட ரோல் என்னன்னு அவங்களுக்கே தெரியாத மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. சிஎஸ்கேவோட ஓப்பனிங் பேட்டிங் இருக்குல்ல, அந்த 1 2 3 இப்போ ருத்ராஜ் இருக்காரு வச்சுக்கோமே, கான்வே வச்சுருந்தா வந்து ருத்ராஜ், இது 3 இஸ் ஈக்குவல் டு ஜிடியோட டாப் 3. ஒரு சாய் சுதர்ஷன், பட்லர் அண்ட் சுப்மன் கில். அதுல பட்லர் மட்டும் தான் பார்த்தா பெரிய 6 அடிக்கக்கூடிய ஆளு. இதுல பார்த்தா ருத்ராஜால பெரிய 6 அடிக்க முடியும். ஆனா மீதி 2 பேர் வந்து ஃபோர்ஸ் தான் அடிப்பாங்க, தரையோட தான் அடிப்பாங்க. அதுலயும் பார்த்தீங்கன்னா சுப்மன் கில்லும் சாய் சுதர்ஷனும் தரையோட தான் அடிப்பாங்க மோஸ்ட்லி. ஏதாவது ரொம்ப பேட் பால் போட்டு அப்படின்னா மட்டும்தான் தூக்கி 6 அடிக்கிறது உண்டு. அதே மாதிரி தான் இங்கே கான்வேவால 6 அடிக்க முடியும், ரச்சினாலே 6 அடிக்க முடியும். ஆனா மோஸ்ட்லி வந்து கன்வென்ஷனல் ஷாட்ஸ் தான் அடிப்பாங்க, கிளாசிக்கல் ஷாட்ஸ் தான் அடிப்பாங்க. ஆனா அவங்க எவ்வளவு அழகா மெயின்டைன் பண்றாங்க. ஒரு 8 ஓவர் 10 ஓவர் வரைக்கும் அந்த 3 பேர்ல யாராவது ஒருத்தன் கண்டிப்பா ஆடுறான். அதுக்கப்புறம் வரது எல்லாமே ஹிட்டர்ஸ். ஒரு ஷாருக் கானா இருக்கட்டும், அதுக்கப்புறம் தெவாட்டியாவா இருக்கட்டும், இவங்க எல்லாம் வந்து ஹிட்டர்ஸா இருக்காங்க. அவங்க வந்து கொஞ்சம் அடிச்சு கொடுக்குறாங்க. இதுல வந்து இந்த 3 பேருமே வந்து ஒன்னு பவர் பிளேக்குள்ளே அவுட் ஆயிடுறாங்க. நீ முதல்ல அவுட் ஆறியா இல்ல நான் முதல்ல அவுட் ஆறேன், நான் வாய் நீங்க டாஸ் போட்டு பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அவையிலுமே டாஸ் போட்டு அவுட் ஆகிக்கிறாங்க. இன்னைக்கு கான்வேலாம் வந்து மொயின் அலி போடுறாரு, நல்ல மூவ் அது. மொயின் அலி போடுறாரு, சம்பந்தமே இல்லாம சுவிட்சிட்லாம் ஆடுற, சுவிட்சிட் ஆடி எல்பிடபிள்யூ ரச்சித் ராஜாவுக்கு ஸ்ட்ரைட்டா வந்த பால் தூக்கி அடிக்கும் போது அப்படி மேல கிளம்புது. இந்த மாதிரி எல்லாம் அவுட் ஆறாங்க. யாருமே அந்த ஒரு 10 ஓவருக்கு நான் நின்று ஆடுறேன்னு ஆடினாங்கன்னா இன்னொரு மற்ற வர பிளேயர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். அட்லீஸ்ட் விஜய் சங்கர் வந்து இன்னும் கொஞ்சம் இன்டர்ட் காமிச்சாரு, அவரால் கொஞ்சம் அடிச்சு ஆடி இருக்க முடியும். அதுதான் எனக்கு பெரிய பிரச்சனை. அதை விட நேற்று தாண்டா ஒரு வீடியோ போட்டேன், அதாவது தோனி மட்டும் வந்து தோல்விக்கு காரணம் இல்லை அப்படின்னு சொல்லி தோனிக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு வீடியோ போட்டேன். ஆனா 11வது முடிஞ்சதுக்கு அப்புறம் 4வது விக்கெட் போனதுக்கு அப்புறம் அஸ்வினை இறக்கி விட்டீங்க பாத்தீங்களா, அதெல்லாம் மன்னிக்கவே மாட்டேன் நானு. 11வது ஓவர்ல வந்து அஸ்வின் என்னடா பண்ண போறாரு, அவர் என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? சரி நான் வச்சேன், சரி அஸ்வின் ஓகே, சரி அஸ்வினுக்கு அப்புறம் தோனி வருவாரு, இல்ல வரல ஜடேஜா. சரி ஜடேஜாக்கு அப்புறம் இதுக்கப்புறம் தோனி மட்டும் தான் இருக்காரு, தோனி வருவாரு, இல்ல நான் இம்பாக்ட் பேரை கொண்டு வரேன். இல்ல தீபக் கூட, ஆமா தீபக் கூட இருக்காங்க, அவனை கொண்டு வரேன். ஏய் என்னடா தீபக் கூட கொண்டு ஏன் கமெண்ட்ரியில கதறானுங்க சார், அப்ப தீபக் கூட கொண்டு வந்துட்டீங்கன்னா 10 வர முடியாது, என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு மாதிரி தமிழ் கமெண்ட்ரியில ஒரே கதறல்கள் தான். அது ஒரு மாதிரி கேட்கறதுக்கு ஜாலியா இருந்துச்சு, அதுக்கு ஒரு மாதிரி கேட்கறது ஜாலியா இருந்துச்சு, கதறுங்கடா. ஆனா ஒரு விஷயம் என்ன நான் சந்தோஷப்பட்டேன்னா, இப்பவாச்சும் பேசுறானுங்க, தப்பு இருக்குன்னு பேசுறானுங்க. இல்ல இப்பயும் பேசல அப்படின்னா செருப்படி கன்ஃபார்ம். இப்போ என்ன நீ பாசிட்டிவா பேசுவ அப்படின்னா நம்மளும் உஷாரா இருக்கணும்ன்ற மாதிரி. ஆமா
இப்போ அட்லீஸ்ட் அப்பப்போ ஒரு 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 மேட்ச்ல ஆர்காசம் தமிழ் கமெண்ட்ரி ஆர்காசம் அடையிறதுக்கு தோனி ஏதாவது பண்ணுவாரு, ஒன்னு விக்கெட் ஸ்டம்பிங் கொண்டு பண்ணுவாரு, பறந்து போய் கேட்ச் பிடிப்பாரு. இந்த மேட்ச்ல அவங்க பேசுறதுக்கு பாயிண்டே இல்ல. அவங்களால ஒண்ணு தோனியே ஒண்ணு பண்ணல. தோனி ஒரு ஸ்கோர் அடிச்சா அதை வச்சு பேசிருப்பாங்க மேட்ச் முடிகிற வரைக்கும். 13வது ஓவர்ல தோனி ஒரு 4 அடிச்சார்ல அப்படின்னு பேசி இருப்பாங்க. இன்னைக்கு தோனியே ஒண்ணும் பண்ணல. அவருக்கே வழக்கமா டிஆர்எஸ் தோனி எடுத்துதான் அவருக்கு சாதகமா போவோம். இன்னைக்கு தோனிக்கு எதிராகவே ஒரு டிஆர்எஸ் எடுத்தானுங்க. எடுத்து அவர் அவுட்டாய் தம்பி நீங்க கிளம்புங்க அப்படின்னு. நான் சொல்றேன் நீங்க தோத்து போங்க பிரச்சனை கிடையாது. நான் 14 மேட்ச்மே தோத்து போங்க பிரச்சனை கிடையாது. எவ்வளவு க்ளோஸா நீங்க வரீங்க, ஆப்போனண்ட்டுக்கு எவ்வளவு நீங்க ஒரு டஃப் ஃபைட் கொடுக்குறீங்க. அந்த ஃபைட்டே இல்லை. நீ சொன்ன மாதிரிதான் வர்றப்ப நான் தோக்கரும் தான் வர்றேன் நானு. மும்பை இந்தியன்ஸ் தம்பி பயத்தை காட்டுனதுக்குலாம் 2 பாயிண்ட் கொடுக்க மாட்டாங்க, ஜெயிச்சாதான் 2 பாயிண்ட். அட்லீஸ்ட் பரவாயில்ல. ஆனா இவனுங்களாவது அந்த அன்சுல் கம்போஸ் ஒரு கேட்ச் எடுக்க ட்ரை பண்ணாப்ல. ஆமா ஆமா ஆமா, அதுக்கு முயற்சிக்கு மார்க் 100%. ஆமா முயற்சிக்கு 100 மார்க் தர மாட்டாங்க தம்பி, ஜெயிச்சாதான் 2 பாயிண்ட் தருவாங்க தம்பின்ற மாதிரி இருந்துச்சு. வேற என்ன சிஎஸ்கே பண்ணதுல வேற என்ன தப்பு? அவங்க ஐபிஎல் ஆடுறதே தப்புன்றியா? இல்ல நான் அதெல்லாம் நான் சொல்லல. அவங்க உட்கார்ந்து ஹோம்வொர்க் பண்ற மாதிரியே எனக்கு தெரியல. இப்போ தோனி இறங்கினோடனே ஃபீல்ட் செட்டப்லாம் பாத்தீங்கல்ல, நாங்க வச்ச ஃபீல்ட் செட்டப்லாம். ஆமா ஐயோ அதெல்லாம் அது கம்பீர் சித்தப்பாட்டு அப்படியே வச்சிருக்காங்க. அத எனக்கு அந்த இடத்துலதான் எனக்கு தோணுச்சு. இப்போ நம்மளே ஒரு சாதாரண டர்ஃப்ல ஆடுறோம். இப்ப நம்ம பக்கத்துலயே இவனுக்கு அடிக்க தெரியாதுடா, இவனுக்கு பக்கத்துல 2 ஃபீல்ட நிக்க வைடா, எதுல அவ்வளவு லாங் நிக்கிறீங்கன்னு சொன்னா நமக்கு ஒரு எரிச்சல் வரும்ல. அதுக்காக நான் தூக்கி அடிக்கிறேன். நான் அவுட் ஆகாம போறேன், நான் தூக்கி பலாரும் ஒண்ணு வைக்கிறேன் அப்படின்னு ட்ரையாக நான் பண்ணுவேன்ல. அது கூட பண்ண மாட்டேங்கிறாரா தோனி. எனக்கு அதுதான் டென்ஷன் ஆகுது எனக்கு. இந்த மாதிரி ஃபீல்ட் செட்டப் ஃபர்ஸ்ட் டைம் வைக்கிறாங்க. இதே மாதிரி கம்பீருக்கு போய் வச்சாங்க, அப்பயும் ஸ்பின்னர் தான் அவுட் ஆனீங்க, சுனில் நரேன் தான் அப்பயும் அவுட் ஆனான்னு நினைக்கிறேன். இதே மாதிரி 2-3 டைம் பண்ணிட்டாங்க. நீங்க திரும்பவும் அப்பயும் நீங்க முன்னாடி போய் தள்ளுறதுன்னு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்போ என்ன பண்ண ட்ரை பண்றீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நீங்க என்ன வேணா பண்ணு, நான் அப்படிதான் ஆடுவேன். இல்ல அவர் காமன் கம்போஸ்டா இருக்கிறாரு, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஐயா அது காமன் கம்போஸ்ட் இல்ல, ஸ்டாட்டிக்கா அப்படியே இருக்குது. ஐயா உங்க டீம் ஐயா உங்க டீமை தூக்கி போட்டு போசிட்டு இருக்காங்க. நீங்க காமன் கம்போஸ்டா இருந்தா என்னையா பிரயோஜனம்? இதுக்கு என்ன பண்றது? பின்னாடி அடிக்க ஆள் இருக்கா? இல்ல அப்ப நானும் அடிக்க கூடாது. நீங்க அதுக்கு முன்னாடி இறங்கி இருக்கணுங்க ஐயா. நீங்க லாஸ்டா இறங்கினா என்னங்க பண்ண முடியும்? நான் முன்னாடி இறங்கினா பின்னாடி 20 ஓவர் யார் விக்கெட் கீப்பிங் பண்றது? என்னடா இது? இன்னொன்னு சிஎஸ்கே ஃபேன்ஸ் இன்னொரு முட்டு கொடுக்குறாங்க. அதாவது ஏன் விளையாட மாட்டாரு, ஏன் தோனி கிட்ட எதிர்பார்க்க முடியாதுன்னா எனக்கு என்னன்னா அவருடைய கேம் சேசிங்கா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் பாலிங்கா இருந்தாலும் சரி, ஒரு 15th ஓவர் இறங்கினாரு அப்படின்னா கடைசி ஓவர் வரைக்கும் எடுத்துட்டு போயிட்டு ஒரு வீக் பவுலர் யாரா டார்கெட் பண்றதுதான் அவருடைய டாக்டிக்ஸ். இப்போ அந்த கேம் இப்போ மாறிடுச்சு. யாருமே கடைசி ஓவர் வரைக்கும் எடுத்துட்டு போறதுக்கு ட்ரையே பண்றது இல்லை. 18வது ஓவர்ல 17வது ஓவர்லேயே ஒரு குறிப்பிட்ட டார்கெட் 17வது ஓவர்ல 180 190 வந்துடுறாங்க. மீதி இருக்க 3 ஓவர்ல நல்லா விளையாடனாலும் பரவாயில்ல, எப்படி 210 215 வந்துருது. ஸோ இப்போ அவர் அந்த டாக்டிக்ஸை மாத்தியே ஆகணுமா? கண்டிப்பா மாத்தி தான் ஆகணும். ஆனா எப்படி முட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா, அவருக்கு 42 43 வயசாகுது, அவர்கிட்ட நம்ம எப்படி எதிர்பார்க்கறது சார்? ஃபேஃப் டு பிளஸ் இன்னும் ஆடிட்டு இருக்காரு சார். சுனில் நரேன் இந்த பக்கம் ஆடிட்டு இருக்காரு சார். இப்ப கடைசியா பொலாடு பிராவோலாம் ஆடி அவங்களுக்கு 39 40 வயசு ஆகுது. அப்பயே சார் அவங்க ரிட்டர் ஆனாங்க. அவங்க இப்ப ஆர்சனல் ஆடுவாங்க சார். ஏபி டிவிலியர்ஸ் அப்படிதான் சார் ஆடினாரு, கிறிஸ்கேலும் ஆடினாரு சார். இல்ல தோனி மட்டும் தான் இப்ப 40 வயசு மேல கஷ்டப்பட்டு ஆடுற மாதிரி அப்படியே ஆடுறீங்க. எனக்கு அதான் புரியல. அவ்வளவு கஷ்டப்பட்டு ஏன் சார் ஆடுறீங்க? கஷ்டப்பட்டு ஆடுறீங்க, சரி கஷ்டப்பட்டு ஆடினீங்க, அதனால ஒரு 20 ரன் 30 ரன் நீங்க அடிச்சு கொடுத்துட்டீங்க. இல்ல கேப்டன்சி திரும்பவும் கேப்டன்சி எடுக்கிறீங்க, ஏதாவது பண்ணீங்கன்னா பரவாயில்ல. அதுவும் நீங்க பண்ணலன்றப்போ என்ன எதுக்கு ஆடியன்ஸ் முட்டு கொடுக்குறாங்க? எனக்கு அதுதான் புரிய மாட்டேங்குது. இதுக்கு முன்னாடி எவ்வளவு பண்ணிருக்காரு தெரியுமா சார்? அது எனக்கு அட்லீஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் கூட எனக்கு இப்ப கடைசி 3 டீம் இருக்கானுங்கல்ல, அவனுங்கள்ல இருந்து யாராவது ஒருத்தவங்க மேல வருவான் அப்படின்னா அது எனக்கு தெரிஞ்சு மும்பை இந்தியன்ஸ் தான். ஏன்னா அவன் இவ்வளவு டாக்டிக்கலா மிஸ்டேக் எதுவும் பண்ணல, லைக் ஒரு ஸ்ட்ராட்டஜி வழியா எதுவும் மிஸ்டேக் பண்ணல. அவனுக்கு ஏதோ ஒரு விஷயம் 2 விஷயம் கிளிக் ஆகாம போகுது, அதனால அவன் தோத்துட்டு இருக்காங்களே தவிர ஒரு வின் 2 வின் அங்கங்க கிடைச்சிச்சுன்னா அவனுக்கு டப்பு மேல வந்துருவானுங்க. இவனுங்க ஒரு என்ன சொல்றது, நீங்க சொன்னீங்க தோனி ஒரே மாதிரி ஆடுறாரு. எனக்கு இன்னைக்கு மேட்ச் பாக்குறப்போ எல்லாருமே ஒரே எப்படி சொல்றது, இந்த சிச்சுவேஷனுக்கு அடாப்ட் ஆகுறது, இந்த பிச்சு நம்ம ஏத்த மாதிரி பிச்சு ரியாக்ட் பண்ணோம்னா அதுக்கேத்த மாதிரி அடாப்ட் ஆகுறது, யாருமே அதை பண்ற மாதிரியே எனக்கு தெரியல. எல்லாருமே இந்த ரிஷப் பண்ணிட்டு ஒரு டைம்ல இஷ்டத்துக்கு அடிச்சுட்டு இருப்பாருல, இதான் என் நேச்சுரல் கேம், அதே மாதிரிதான் எனக்கு நீ ஃபீல் ஆச்சு. எல்லாம் எனக்கு இதுதான் வரும், நான் இதை தான் பண்ணுவேன்னே ஆடிட்டு இருக்காங்க. டீமுக்கு ஆடுவோம், இந்த சிச்சுவேஷனுக்கு அடாப்ட் பண்ணி ஆடுவோம் ஆன மாதிரி எனக்கு தெரியல. கலெக்டிவா டீமே ஃபார்ம்ல இல்லாத போது ஒரு தனிநபரை பிளேம் பண்ணி எதுவும் சொல்ல முடியாது நம்மளால. அப்ப ருத்ராஜ் சொல்லும் போது மட்டும் இவனுங்களுக்கு எல்லாம் இனிச்சிருது.
இப்போ மட்டும் இப்படி வாஸ்தவமான கேள்வி. அவங்க ருத்ராஜை வந்து பிளேம் பண்ணதோட நிப்பாட்டல, தோனி வந்தா எல்லாம் மாறிடுன்னு சொல்றானுங்க. எனக்கு தோனி மேல எனக்கு திரும்பவும் நான் சொல்றேன், எனக்கு தோனி மேல வன்மம் கிடையாது, எனக்கு இவங்க மேலதான் எனக்கு வன்மம். ஆமா, தோனியும் மிஸ்டேக் பண்றா கண்டிப்பா பண்றாரு. இன்னைக்கு கேப்டன்சில படுமட்டமா இருந்துச்சு, ஒரு இன்டென்ட் இல்ல, எதுவுமே கிடையாது. அவர் பர்சனலாவே வந்து பெருசா இன்டென்ட் காமிக்கல, அவருடைய கேமை மாத்தி ஆகணும். இந்த மாதிரி தோனிக்கிட்டே பல மிஸ்டேக் இருக்குது. லைக் அவரால இப்போ டீமுக்கு வந்து என்ன பெருசா நல்லது இருக்கு அப்படின்னா, எனக்கு என்னன்னா அகைன் அவரை மட்டும் நான் போன வீடியோல சொன்னதுதான், அவரை மட்டுமே பிளேம் பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி ஒரு 4 பேர் 5 பேர் இருக்காங்களா, அவங்க ஒரு 150 160 அடிச்சு கொடுத்தா கடைசி 3 ஓவர்ல தோனி வர்றப்ப கண்டிப்பா ஆப்போனன்ட்ஸ்க்கு பயம் இருக்கு, இன்னமும் இருக்குது. அது சேசிங்கா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் பேட்டிங்கா இருந்தாலும் சரி, எங்க இந்த ஆளு வந்து டப்பு டிப்புன்னு ஒரு 6 அடிச்சிட போறானோன்ற பயம் இருக்குது. அவரால் அடிக்கவும் முடியுது. அவர் வந்து 1s and 2s எடுக்கிறாரு அப்படின்லாம் இல்லை, அவரால் வந்து 6 4s அடிக்க முடியுது. அதை வந்து இவனுங்க எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கிறானுன்னு தான் இருக்குது. அது என்ன இவன் இந்த மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள இல்ல அந்த டீமுக்குள்ள என்ன பிரச்சனைன்றது அவங்களுக்கு மட்டும் தான் வெளிச்சம். யாரும் ஃபார்ம்ல இல்லைன்னா அதான பிரச்சனை. பெஞ்ச் ஒர்க் பண்றானுங்களா இல்லையான்னு தெரியல. லைக் இப்போ ப்ராக்டிஸ் செஷன் கண்டிப்பா இருக்கும், இல்லாம இருக்க போறது இல்லை. ஆனா சும்மா பால் டச் பண்ற ப்ராக்டிஸ் செஷனு, பவுன்சர் ஆடுற ப்ராக்டிஸ் செஷனு, டிரைவ் ஆடுற ப்ராக்டிஸ் செஷனு, இந்த மாதிரி தான் ஆடுறானுங்களான்னு தெரியல. ஏன்னா நீ எங்க வீக்கா இருக்க, உன் அனலிஸ்ட்டை வச்சு பாரு, பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃபீல்டிங் கோச்சுக்கிட்டேயோ இல்லை ஒரு பேட்டிங் கோச்சுக்கிட்டேயோ சொல்லி பவுலர்ஸை அங்கே அந்த லென்த்லையோ இல்லை ஆர்ம் த்ரோவரில் அந்த லென்த்லையோ போட சொல்லுங்க, ஆட சொல்லுங்க. உங்களுக்கு அதுக்கான ஒரு அட்லீஸ்ட் ஒரு கான்ஃபிடன்ஸ் கெயின் ஆகும். சரி, இந்த பால் போட்டால் நம்மளால இப்படி ஆட முடியுது, ஆட முடியலன்னா பேட்டிங் கோச் கிட்டது இன்புட்டு. இந்த மாதிரி they should work on their வீக்னஸ். ஏன்னு தெரியல, ரச்சின் ரவீந்திரா வந்து இதுக்கு முன்னாடி ஆடின ஒரு டோர்னமெண்ட்ல வந்து அவர் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்டா இருந்தார். டோர்னமெண்ட் ஆமா ஆமா. ஆனா இங்க வந்து அப்படியே உல்டா ஆயிட்டாரு. ஏன், என்ன ஆச்சு? இந்த டீமுக்கு மற்ற டீமுக்கு இருக்க ஒரே ஒரு வித்தியாசம் நான் சொல்லுமா, அந்த மற்ற டீம் எல்லாருமே அவங்களோட ஹெட் கோச் அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்லாம் இருக்காங்க தெரியுமா, அவங்க எல்லாருமே பயங்கர ஃபயரா இருக்காங்க. ஹேமந்த் பத்தானியா இருக்கட்டும், ஆஷிஷ் நேராவா இருக்கட்டும், இப்போ இந்த இதுல வந்து கேகே அவரோட இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கோச் அவரா இருக்கட்டும், சந்திரகாந்த் பந்தித் அவரா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலயும் நான் சொன்ன இந்த 3 டீமே கேகேஆர், டிசி அண்ட் ஜிடி, அவங்க யாருமே வந்து பயங்கர 11 பேருமே வந்து கடப்பார டீம்னு சொல்ல முடியாது. நம்மளுமே வந்து அனாலிசிஸ்ல பேசுறப்போ, ரிவ்யூல பேசுறப்போ அவ்வளவு சூப்பரான இதெல்லாம் நம்ம சொல்லல. ஆனா அதை வச்சுக்கிட்டு அவனுங்க வந்து பேசிக்கிட்டே இருக்கானுங்க, ஏதோ ஒன்று ஸ்ட்ராட்டஜி வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஹேமந்த் மந்தானி ஓடி அந்த வயசுல ஓடி வந்து பிளேயர்ஸ் வந்து பேசிட்டு போறாரு. இன்னொரு பக்கம் நேரா வந்து அந்த பவுண்டரி லைன் விட்டு தாண்டவே மாட்டாரு, இளநீ உனக்கு கையில கொடுப்பா, நான் இங்கிட்டு பேசிக்கிட்டே இருப்பேன், அந்த மாதிரி அவர் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் சந்திரகாந்த் பத்தி நல்ல பிளானோட உள்ளார வந்து அவர் வந்து டீம் உள்ள கொண்டு வராரு. இந்த மாதிரி எல்லா டீம்லயுமே இப்போ தினேஷ் கார்த்திக், ஆர்சிபிக்கு வந்து தினேஷ் கார்த்திக், இந்த மாதிரி ஒவ்வொரு டீம்லயுமே ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருக்காங்க. இந்த டீம்ல வந்து ஃபிளெமிங் வந்து வெளியே வந்து குறை சொல்லிட்டு இருக்காரு, எங்களுக்கு ஏத்த பிச்சை கொடுக்கல, எங்களால அதை ரீட் பண்ண முடியல, அதுதான் வந்து எங்களுக்கு டென்ஷன் ஆகுது அப்படி இப்படி சொல்லி வெளியே வந்து அப்போ பிரஸ் வந்து கேள்வி கேட்டா டென்ஷன் ஆகிறான் அந்த ஆளு. கேள்வி கேட்டா பதில் சொல்லு, நீ என்ன டென்ஷன் ஆகுற? அந்த மாதிரிதான் இருந்துச்சு. இவங்க வந்து என்னைக்கு ஒரே விஷயம், என்னைக்கு நீ உண்மையாவே தோத்துட்ட, நம்ம கிட்ட பிரச்சனை இருக்கு, நீ ஒத்துக்கிறியோ அப்பதான் நீ திருந்துவ. இவங்க அதை ஒத்துக்கிற மாதிரி தெரியல. கேட்டா 50 ரன் தான் நாங்க தோத்தோம், நாங்க 80 ரன் தான் தோத்தோம்னு சொல்லியிருக்கானுங்க. அப்படி சொன்னதுல இருந்து இன்னும் மோசமா தோத்துட்டு இருக்கானுங்க. அவங்க அடுத்த மேட்ச் போறதுக்கு முன்னாடி மற்ற டீமை ஸ்டடி பண்றதுக்கு முன்னாடி அவங்க டீமை முதல்ல நல்லா ஸ்டடி பண்ணணும். என்ன பிரச்சனை, ஒவ்வொருத்தருக்கும் என்ன ரோல், ஏன் இவங்க எல்லாருமே பிக் நேம்ஸ் தான், யாருமே பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்கன்ற மாதிரிலாம் இல்லை, நிறைய பிக் நேம்ஸ் இருக்குதுதான். ஆனா யாருமே ஃபார்ம்ல இல்லைன்றப்போ அவங்களுக்குள்ள கொஞ்சம் ஸ்டடி பண்ணி ஏதாவது பண்ணாதான் உண்டு. ஆனா அவங்களுக்கு ஏற்ற பிச்சு கொடுத்த மாதிரி தான் விளையாடுவேன்னு கேட்டா என்ன பண்ண முடியும்? எனக்கு என்னமோ ஒரு ஃபீலிங் என்ன அப்படின்னா, நம்ம வெளியே இருந்து பாக்குற விஷயத்தை தாண்டி என்னமோ ஒரு பிரச்சனை உள்ள இருக்கு, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. அந்த டீமாவே அவங்க ஒழுங்கா இல்ல. லைக் போன வருஷம் வந்து மும்பைக்கு வந்து ஒரு பிரச்சனை இருந்தப்போ நமக்கு தெரிஞ்சது, ஓகே ஹர்திக் பாண்டியா அண்ட் ரோஹித் சர்மாக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல, அதனால பிரச்சனை வருது. இவங்களுக்கு அதை தாண்டி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, ஏதோ ஒரு மேனேஜ்மெண்ட் கிட்டே என்னமோ ஒரு கம்பல்ஷன்ல வந்து ஆடினா எப்படி இருக்கும், வேற வழி இல்லாம நான் ஆடுறேன்ற மாதிரி தான் ஆடி இருக்காங்க. அது எனக்கு கரெக்டா தெரியல. பட் வெளியே இருந்து பாக்குறப்போ எனக்கு ஒரு ஃபீல் அப்படிதான் கிடைக்குது. ஸ்டாரி கேளுங்கல்ல, பத்ரியை கேளுங்க, அவர் சொல்லுவாரு. போட மாட்டானுங்க, நான் நோட் பண்ணிட்டேன். நியாயமா கேட்கலாம். சிஎஸ்கே வந்து ஒரு காலத்துல இப்படி ஆடிட்டு இருந்த டீம், அவங்களுக்கு ஏன் இப்படி ஆச்சு, நீங்க என்னவா எதெல்லாம் நெகட்டிவ்ஸா இருக்குன்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்னு போட்டா கேட்பான். நெகட்டிவ்னு சொல்ல முடியாது, ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கோரை வந்து டிஃபெண்ட் பண்ண முடியாது. அவனுங்க பத்ரிநாத் இவனுங்க சொன்ன மாதிரி அது வந்து ஒரு நல்ல பேட்டிங் ட்ராக் தான். நான் வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு லைட்டா அதெல்லாம் நான் சொல்லல, ஆனா பேட்டிங் ட்ராக் தான் அது. ஆமா ஆமா, ஈஸியா 180+ அடிக்கக்கூடிய ஒரு ட்ராக் அது. அப்படி இருக்கும்போது நீ 103க்கே ஆல் அவுட் ஆகிற, இதுக்கு முன்னாடி நீ அந்த பிச்சில் லைக் அந்த கிரவுண்டில் நீ வந்து கேவலமாக ஆடி அவுட் ஆனது வந்து 109, அது எங்கள் கூட தான்.
பங்காளி ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி பிச்சில் 103 தான் அடிச்சிருக்கான். அப்படி அது உண்மையிலேயே ஸ்பின்னர் ஃப்ரெண்ட்லி பிச்சு, உண்மையிலேயே அது நல்லா இல்லை அப்படின்னு இருக்கும்போது கேகேஆருக்கும் அதே நிலைமை தான் இருந்திருக்கணும். 9 ஓவரில் மேட்சை முடிக்கிற அளவுக்கு ஈஸியாக இருந்திருக்கு பிச்சு. அப்போ அந்த பிச்சில் நீ 3 நீ வந்து அப்படியே தடவின்னு இருக்க, என்ன பண்றடி? எனக்கு அதுல ருத்ராஜ் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தோம், ருத்ராஜ் பாருப்பா என்ன நீ அஸ்வின் எதுக்கு நீ பவர் பிளேல கொண்டு வர, அதான் அஸ்வின் அடிவாங்கன்னு தெரியுதுல, நீ என்னடா ருத்ராஜ் 6வது ஓவர்ல கொண்டு வருது, நான் 3வது ஓவர்ல கொண்டு வர பாரு, இதோ உங்களுக்காக 3வது ஓவர்ல கொண்டு வந்து சுனில் வச்சான் 2 6 புட்டார் வச்சான் 2. ஓஹோ லெஃப்ட் ஹேண்டர்ன்றதால நீ அஸ்வினை கொண்டு வரியா அப்படின்னு. ஆமா ஆமா ஆமா, ஏன்னா அரைக்குழி பந்தா போடுறாரு, ப்ரெடிக்டபிள் லென்ஸ்ல போடுறாரு, திருப்பி விடுறாரு, நல்லாவே தெரியுது. திருப்பி விட்டது சரி கொஞ்சம் ஏத்தி திருப்பினாச்சு பேட்ஸ்மேனுக்கு வந்து ரீட் பண்ண கஷ்டமா இருக்கும், எங்க குத்தி எப்படி டேர்ன் ஆகுது அப்படின்ட்டு. அவர் அழகா அரைக்குழியில குத்தி போடுறாரு, அவர் தூக்கி அடிச்சிட்டு இருக்கிறானுங்க வரவனுங்க எல்லாம். எனக்கு அவர் பால் டேர்ன் ஆகிற மாதிரியே தெரியலையே. டேர்ன் ஆகுது, ஆனா டேர்னோட சேர்த்து அடிச்சிருக்கானுங்க. கேப்டன்சி சேஞ்ச்னால ஏதாவது பெரிய டிஃபரன்ஸ் வருமானு கேட்டா எதுவுமே டிஃபரன்ஸ் வரல. ஸோ அதுதான் இந்த மேட்ச்ல வந்து வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சுது. ஒரு மேட்ச் வச்சு எதுவும் முடிவு பண்ணாதீங்க, 5 மேட்ச் ஆயிடுச்சு. தோனி வந்து ஒரு மேட்ச் தானே அது. சிஎஸ்கே ஃபேன்ஸ் தெரியுமா சொல்றானுங்க, இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் மேட்ச், என் தலைவன் வந்ததுக்கு அப்புறம் தான் இது என்னோட ஃபர்ஸ்ட் மேட்ச். ஏய் ஒக்காலி, நீ சொல்றதுக்காகலாம் உனக்கு தனியா இன்னொரு 5 மேட்ச் வைக்க மாட்டாங்கடா. மொத்தமா எனக்கு திரும்பவும் 5 மேட்ச் கொடு, எனக்கு திரும்பவும் ஃபர்ஸ்ட் 5 மேட்ச் கொடு. எனக்கு இவனுக்கு கடைசி வரைக்கும் தோனி விட மாட்டானுங்க. தோனி வச்சுதான் பிசினஸ் ஓடிட்டு இருக்குது உங்களுக்கு. அதனால அவர் உண்மையிலேயே ரெஸ்பெக்டபிளா இருக்கணும்னு நினைச்சா டக்குன்னு இந்த சீசன்ல அவர் கடைசியில அவர் பிளே ஆஃப் கூட்டு போறாரோ இல்லையோ, கப் அடிக்கிறானுங்களோ இல்லையோ, கடைசி மேட்ச் சேப்பாக்ல நடக்கும்போது நன்றி வணக்கம் இத்துடன் நான் விடைபெறுகிறேன் கிளம்புனா நல்லா இருக்கும். அவருக்கு இதுக்கப்புறம் உங்களுக்காக நான் வந்து விளையாண்டதும் போதும், நீங்க நீ அசிங்கப்படுத்துனதும் போதும் அப்படின்னு. ஏன்னா இப்ப வின்னிங் காஸ்ட்ல இருந்தா பரவாயில்ல, அது பெருசா தெரியாது. அவங்க தோத்துக்கிட்டே இருக்காங்க, இவரும் தோக்குறனால இவர் லேட்டா இறங்குற, ஈஸியா ஃபர்ஸ்ட் டாப் ஆர்டர் மிடில் ஆர்டர் எல்லாமே கொலாப்ஸ் ஆயிருது. கொலாப்ஸ் ஆனதுக்கு அப்புறம் இவர் தான் வருவார்னு ஈகரா எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல எனக்கு முடியாது, நான் கொஞ்சம் லேட்டா தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில தீபக் கூட எல்லாரையும் இறக்கிடுறாரு. கடைசியில வர்றாரு 8 டவுன் 7 டவுன் வர்றாரு. அதாவது இவர் தன்னைத்தானே ஒரு பவுலரா வந்து ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு டீப்ரொமோட் பண்ணிக்கிட்டு அவர் கீழே இறக்குறாரு. கிரிக்கெட் வரலாற்றிலேயே விக்கெட் கீப்பர் பவுலர், அவர் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் கிடையாது. அவர் கரண்ட்லி இருக்கிற பிசிக்கல் ஃபிட்னஸ் அண்ட் ஃபார்முக்கு அவர்னால ஒரு 3 ஓவர் தொடர்ந்து ஹிட்டிங் போக முடியும், ரன்ஸ் அடிக்க முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டாப் ஆர்டர் அண்ட் மிடில் ஆர்டர் ஸ்ட்ராங் பண்ணி கொடுத்தா இஸ் வெல் அண்ட் குட். அடுத்த சீசன் பத்தி கூட யோசிச்சுக்கங்க, அது பிரச்சனை இல்லை. இந்த டீம் வச்சுதான் சார் அடுத்த நீங்க 3 வருஷம் ஓட்டணும். இந்த டீம் இந்த வருஷத்தோட முடிஞ்சிடாது, இன்னும் அடுத்த 2 வருஷம் இந்த டீம் தான், அதுக்கப்புறம் மெகா ஆக்ஷன் வரும். சரி, ஏதோ அடுத்த ஆக்ஷன்லாம் ஒரு 3 சேஞ்ச் 4 சேஞ்ச் பண்ணிட்டு அப்போ தோனி ஹெட் கோச்சா வந்து உட்காந்துருவாரு. எனக்கு தெரிஞ்சு 7 கப் வாங்கிட்டு தான் ரிட்டையர் ஆவாருன்னு நினைக்கிறேன். 7 தலை ஃபார் எ ரீசன். என்னதான் ஐபிஎல் ஸ்கிரிப்டா இருந்தாலும் எல்லாமே உங்க ஸ்கிரிப்ட் மாதிரி நடக்காது. நல்ல ஸ்கிரிப்ட் ஜெய்சா வந்துட்டு அதுல ஐபிஎல் ரிட்டர்ன் பண்ணி பாரஞ்சித்துன்னு போட்டாங்க. நேத்து வந்து வீடியோ எடுக்க முடியல, நான் வந்து ரைட்டா ஆர்சிபி பத்தி கொஞ்சம் புலம்பிக்கிறேன் ஒரு 2 நிமிஷம். என்னடா நேத்து பேட்டிங்கான கேட்டு போங்களா, ஏன்னா பேட்டிங்கான ஆடினாங்க நேத்து, மண்ணாங்கட்டி மாதிரி பேட்டிங் ஆனானுங்கடா. அதாவது அவங்க இன்னைக்கு எப்படி வந்து ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் லைன் வச்சானுங்களோ, நேத்து பவுலர்ஸ் பெருசா எதுவுமே பண்ணல, தூக்கி வைடா அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போயிட்டு நான் போட்டுட்டே இருந்தானுங்க, வைடா போட்டுட்டே இருந்தானுங்க. கோலி வந்து கால நவுத்துல, பட்டிடார் கால நவுத்துல, ஜிதேஷ் சர்மா கால நவுத்துல, ஹேசல்வுட் நடுவில் வந்த லிவிங்ஸ்டன் கால நவுத்துல, கண்ணாப்புனான்னு சுத்துறாங்க எல்லாம். மேல போய் டேய் நீ அடிக்கிற பாலு பவுண்டரியில எனக்கு முன்னாடி விழுந்தா பரவாயில்லடா, விக்கெட் கீப்பரே தாண்ட மாட்டேங்குது, கேரளாவிலே தாண்ட மாட்டேங்குது நீங்க அடிக்கிற பாலு, என்னன்னா ஆடுறீங்க. கோலி எல்லாம் அவுட் ஆனது, அந்த ஆளு வந்து ஃபில்சான் இல்ல எனக்கு 17 வருஷமா லூஸ் பண்ணிட்டு இது ஒரு மேட்ச் வெறியிலடா, இது 17 வருஷம் வெறி.
எனக்கு நீ அவுட் ஆகுது எனக்கு பிரச்சனை கிடையாது. நீ வந்து என்ன பண்ற, ஃபில்ஸ் நல்லா ஆடிட்டு இருந்தா ஃபில்ஸ் ஆட்டு 3.4 ஓவர்ல 53 54 அடிச்சிட்டானுங்க. கமெண்ட்ரி எல்லாம் பேசுறப்போ சார் பவர் பிளே முடியறதுக்குள்ளே 100 அடிச்சிட்டானுங்க கூட பேசிட்டு இருந்தா ரன் அவுட் ஆக்கி விட்டான் அந்த ஆள. அதுல வேற நேற்று ஒரு ஸ்டார்ட் கொண்டு வந்தாங்க. இது வரைக்கும் 32 ரன் அவுட்ல வந்து கோலி இன்வால்வ் ஆயிருக்காராம். அதுல 26 24 ரன் அவுட் வந்து ஆப்போனன்ட் அவுட் ஆகிருக்காரு. 8 வாட்டி தான் இவர் அவுட் ஆயிருக்காரு. எனக்கு அந்த ரன் மிஷின்ன்ற பேருக்கு பின்னாடி வேற ஏதோ அர்த்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். ரன் அவுட் மிஷின். அது ஃபில்சாட். நாளா ஃபில்சாட் அந்த பேட்டர் தூக்கி எனக்கு வந்து எனக்கு கிரிக்கெட் தேவையில்ல, ஒண்ணும் தேவையில்ல. அவ்வளவு தூரம் எப்படின்னா அசால்ட்டா ஃபீல்டர் ஆமா ஃபீல்டரை பாத்துக்கிட்டே வந்து 2 ஸ்டெப் ஜாக் போட்டு வந்துட்டு டக்குனு இந்த பக்கம் விளையிட்டான் அந்த ஆளு கோலி. அவன் தபோல் திபோன்னு வந்து அடிச்சு பிடிச்சிட்டு கீழே வலிக்கி விழுந்து நம்ம போறான். ஆமா அவன் வந்து கீழே உளுந்து வாரி எப்படியாவது கிரீஸ்குள்ள போயின்னு பார்த்தா ரன் அவுட் ஆகிட்டான் அதுக்குள்ள. அதுக்கப்புறம் பவுலர்ஸ் வந்து 4 விக்கெட் எடுத்தாங்க. நான் வந்து படம் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே வந்து லைட்டா 4 விக்கெட் போயிடுச்சு. வரலாற்றிலே வந்து ஆர்சிபியோட பவுலர்ஸ் வந்து இன்னைக்கு மேட்ச் ஜெயிச்சு கொடுக்க போறாங்கன்னு பார்த்தா ஒரே ஆள் அந்த மாதிரி என்ன வாடா இது எப்படி நான் பெங்களூர்ல வந்து உங்களுக்கு பேட்டிங்ல ஆளே கிடையாது. நான் வந்து பெங்களூர்காரன் கர்நாடகாக்காரன். என்னைய வந்து நீ வந்து பிட்டிங்கே வராம ஆக்ஷன்ல 14 கோடிக்கு டிசிட்ட கொடுக்குறியா இந்த வர இரு அப்படின்னு மொத்த வன்மத்தையும் நீங்க இறக்கிட்டான். ஆமா நானும் மதுரைக்காரன் தான்டா அந்த மாதிரி. அதுவும் மேட்ச் முடிச்சிட்டு பேட் அப்படி சொல்லிட்டு கிரவுண்ட் அடிச்சான் பாரு. 163 தான 163 164 ஆட்டாரு 169 ஏதோ அவ்வளவுதான் டார்கெட். இதுல ஒருத்த செஞ்சுரி அடிக்கிறது கிட்ட வரானா 93 அடிக்கிறானா யோசிச்சுக்கங்க. எவ்வளவு காண்டி ஏத்திருப்பீங்க அவனை நீங்க. ஆமாமா ஆனா யோசிச்சு பாருங்களேன், உங்க டீம்ல இருந்து போனதுக்கு அப்புறம் தான் எல்லாம் அடிக்கிற ஆரம்பிக்கிறானுங்க. வாட்சனும் அப்படிதான் இருந்தாரு, சிஎஸ்கே வந்து நல்லா இருந்தாரு. கேஎல் ராகுலும் அப்படிதான் இருந்தா, அவன் பஞ்சாப் போய் நல்லா கேப்டன்சி வாங்கிட்டு அவன் நல்லா ஆட ஆரம்பிச்சிட்டான். மொயின் அலி அப்படிதான் அங்க இருந்து போய் சிஎஸ்கே சூப்பரா விளையாண்டான். இப்ப கேகேஆர் வந்து யாரனாலும் சொல்லு கிறிஸ்கேல் ரிலீஸ் பண்ணாங்க, யுஸ்வேந்தர் ஜஹர் ரிலீஸ் பண்ணாங்க. இருக்கிறதுலே சூப்பரான பவுலரை விட்டுட்டு சரி விடு அது ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. கேஎல் ராகுலுக்கு நேற்று மேட்ச் முடிச்சது போனதுக்கு அப்புறம் விராட் கோலி பேசவே இல்லை. முதல்ல மட்டும் லைட்டா 2 தட்டி தட்டிட்டு போயிட்டாரு. விராட் கோலிக்கு மூஞ்சே இல்ல. நம்ம ஊர்ல இருந்து நம்மள செருப்பா அடிச்சிட்டானே அப்படின்னு. இப்ப அடுத்த மீன் போட ஆரம்பிச்சிட்டானுங்க. இருளே எங்க ஊர்ல வந்துட்டு எங்க ஊருக்காரன் நீ வந்து எங்களை செய்யறியா, அடுத்து டெல்லியில வந்து எங்க டெல்லிக்காரன் கோலி அவன் வந்து உங்களை செய்வான்ல அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மீன் போட்டு இருந்தானுங்க. நடந்தா நடக்கலாம், ஜெயிச்சுட்டு கோலி வந்து இப்படி சொல்லிட்டு இப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்கும் பாக்குறது. அதான் இப்படி சுத்தி இப்படி பண்றதுக்கு நீ அடிக்கணும்ல, நீதான் அவுட் ஆயிருதிய. இதான் மக்களே எங்களுடைய வந்து புலம்பல்கள் இல்ல, எனக்கு ஜாலியா தான் இருந்துச்சு. எனக்கு ஜாலியா தான் இருக்கு. ஆனா என்ன எங்க டீம் மட்டும் கொஞ்சம் பார்டர் லைன் கிராஸ் பண்ணா நல்லா இருக்கும். இந்த டைம் ஸ்கிரிப்ட் ரஞ்சித் மாதிரி தான். யாரெல்லாம் கப் அடிக்கல எல்லாமே இன்னைக்கு இந்த டைம் வந்து டாப் 4 குவாலிஃபை ஆக போறானுங்க. எல்எஸ்ஜி சார் 18வது சீசன் நம்பர் 18 நான் அங்கதான். இந்த டைம் நான் அங்கதான். என்ன பாத்துக்கு அவர் அப்படிதானே பேசுவார். நீ வந்து சரி இந்த டைம் ஆர்சிபி கப் அடிக்கலாம் வீடியோல வச்சு செருப்பாடிடா.